சாமியை சரணம் ஐயப்பா. அனைவருக்கும் வணக்கங்க. ஐயப்ப விரதம் அப்படிங்கிறது 48 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 48 நாள் ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 10 நாளில் நீங்கள் உங்கள் மனசில் அலைப்பாயிர ஆசைகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க. 2வது 10 நாள் தான் அது கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும். 3வது 10 நாள் அது கட்டுப்படும். 4வது 10 நாள் எந்த ஆசையோடைய இடையூறும் இல்லாமல் ஐயனை நோக்கி உங்கள் விரதத்தை தொடர்வீங்க. இந்த 48 நாள் விரதத்தை என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம், என் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க, நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த ஐயப்ப விரதத்தோட முக்கியமான விஷயமே மற்ற உயிர்கள், மற்ற மனிதர்கள் எல்லாரையும் மதிக்கிறதும், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சேவையை செய்கிறதும் தான். அது வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகளுக்கும் தானே. அந்த நாட்களில் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச சேவைகளை அவங்களுக்கு செய்யுங்க. அந்த நேரத்தில் உண்மையிலேயே தீட்டுன்னு சொல்லி ஒதுக்காதீங்க. அந்த விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் இயற்கைக்கு எந்த உயிரும் இருக்காது. இயற்கைக்கு புறம்பான எதுவும் இறைவன் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இறைவனும் இயற்கையும் ஒன்று, அதை படைச்சதே இறைவன் தான், அந்த ஐயப்பன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நீங்கள் விளக்குனீங்க அப்படின்னா நீங்கள் விலகி போறீங்கன்னு தான் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிட்டு முன்னேறுங்க. ஐயப்ப விரதம் அப்படிங்கிறது அனைவரையும் புரிஞ்சுக்கிறது, நம்மளால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா.